கொண்டிருக்கிறார். ஐயோ பாவம். சரி, அந்த பெண்மணி யாராக இருக்கும்? பெண் தொடர்ந்து பார்க்கலாம். நான் தான் ஒரு ஊர் கோலம் போனேன், தன்னத்தனியாக நிற்கும் தேர் போல ஆனேன். உடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலே? அந்த பெண்மணி யார் என்று பார்க்கலாம் என்று விட்டால், ஐயோ பாவம், அந்த பெண்மணியால் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். ஐயோ பார்த்தால் ஐயோ பாவமாக இருக்கிறது. போகும்படி தவறான பாதையாக இருக்கிறது. ஆகையால் அந்த பெண்மணி உயிரை காப்பாற்ற வேண்டும். சொல்லிவிட்ட பாட்டு இசை காத்தோட கேட்டேன், தூதுவிட்ட ராசா மனம் தடுமாற மாட்டேன். ஊர் என்ன சொன்னால் என்ன, ஒன்றாக நின்றால் என்ன, ஓ பேர பாடி நிற்பேன் மாமா. குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலே? இனியின் காதலனை பிரித்து ஒரே போதும் என்னால் உயிர் வாழ முடியாது. இப்போதே அதோ தெரிய மலை மீது ஏறி ஐயா, இந்த பாவியர்கள் எதற்காக காப்பாற்ற வேண்டும்? நான் வாழ பிறந்தவள் அல்ல, சாக பிறந்தவள் ஐயா. பாவம், அழாத அழாத. நீ சாக பிறந்தவள் அல்ல, வாழ பிறந்தவளம்மா, வாழ பிறந்தவள். ஆமா, நீ யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஏன் சாக சொல்கிறார்? ஐயா, என் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நான் எதற்காக சாக சொல்கிறேன்? வாழ்க்கை கண்ணீர் கண்ணீர் இருக்கிற பாருங்கள். ஆனால் ஒன்று என்றோ இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னுடைய காதலன் உன்னிடத்தில் வந்து சேருவான். அப்படியா? ஐயா,
இந்த உலகில் சொந்தமென்று சொல்லிக்கொள்ள எனக்கின்றி யாருமே இல்லை. ஐயோ இருந்தது ஒரே ஒரு அண்ணன். ஒரே ஒரு அண்ணன் அவரையே பிரிந்து வந்துவிட்டேன். வந்துவிட்டார். இந்த வாழ்வு வெளிச்சத்திற்கு வருவரை நான் உங்களோடவே இருந்தேன். அம்மா எனக்கு சொந்தம் சொல்லிக்கொள்ள யாருமே கிடையாது. அப்படியா? ஆகையால உன்னை நான் என் மகனா ஏற்றுக்கொண்டேன். உங்கள் அப்பா அம்மா அப்பா சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிடவே இல்லப்பா. அதிகமா இருக்குப்பா.